இந்த தேசிய அவார்டு வந்து தொடர்ந்து வந்து நல்ல படங்களுக்கு தான் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பயங்கர சர்ச்சையாயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த மாமா வாரியா வா மச்சு வாரியான்னு இந்த பாட்டு போடுறீங்க. இந்த வருஷத்துக்கான தேசிய அவார்டு வந்து 2027 உங்களுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அந்த பாட்டுக்கு? ஏன்னா வந்து நிறைய சர்ச்சையாயிருக்கு சார். அதான் சொல்லணும், இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் தாண்டி ஒரு தேசிய அளவில் நம்மளுடைய மாநிலத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அது நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வெற்றியாக தான் சார் அதை நம்ம பார்க்க முடியும். அவ்வளோதான். ஸோ அது வந்து அதான் சொல்லணும், எப்போவுமே ஒரு வெற்றி அந்த படைப்புக்கு உண்டான வெற்றியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் அது வந்து கரெக்டு ஆமான்னு சொல்லுவாங்க, சில நேரம் இல்லைங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ தகுதியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எப்போவுமே அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தருடைய ட்ராவல், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க என்னவா இருந்திருக்காங்க, இதே துறையில் எத்தனை ஆண்டு காலமாக அவங்க அது வந்து ரொம்ப அந்த இடத்தை தக்க வைப்பதற்குண்டான உழைப்பை எவ்வளோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் சேர்ந்து ஒரு அதுக்குண்டான முத்தாய்ப்பாக வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும். அது அவங்க கொடுக்கப்படுற விருது வந்து அதுக்கு தகுதியானதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மாற்று கருத்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாரோட விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம்தான். பட் அதை தாண்டி ஒரு நபருக்கு, அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒருத்தருக்கு அது கிடைக்கிது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அப்படி தான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமே ஒழிய, ஓகே நம்ம தேசிய விருது அளவுக்கு நம்மளுடைய தமிழருக்கோ இல்லாட்டி இங்கிருந்து நம்ம திரைத்துறையில் தமிழராக இருக்கிறாங்களோ இல்லையோ, பட் இந்த திரைத்துறையில் நம்ம தமிழ் திரைத்துறையில் இருந்து ஒரு சாதனை பண்ணுறாங்க, அந்த சாதனையாளருக்கு ஒரு விருது வழங்கப்படுதுன்னா அது நம்ம மாநிலத்தோடைய ஒரு ப்ரைடாக பார்த்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அதை தாண்டி இது தகுதியானதா இல்லையா அப்படின்ற அந்த ஆய்வுக்குள்ளே போவானான்னு நினைக்கிறேன் நான். இமான் சார், நீங்கள் நேஷ்னல் அவார்டு பேசினால கேட்குறோம். நேஷ்னல் அவார்டு ஜூரி மேலேயே நிறைய குற்றச்சாட்டு வருது. அவங்க வந்து நம்மளுக்காக உரிமையாக போராடி வாங்கியிருக்கணும், மலையாளத்துலேயோ பெங்காலியோ பேசி வாங்குறாங்க, நம்மளுக்கு வாங்கலை. தகுதியான படம் நிறைய படம் இந்த வருஷமே வந்து அவ்வளோ உள்ள படங்களுக்கு வந்து கிடைக்கல, தகுதி இருக்கோ இல்லையோ சில சிபாரிசில் வாங்குறாங்க அப்படிங்காங்க. நீங்கள் நேஷ்னல் அவார்டுனால உங்கள் அதை கருத்தை பற்றி? அது வந்து ஆக்சுவலாக ஒருத்தர் எடுக்கிற முடிவு கிடையாது சார். நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம மாநிலத்துக்கு இதை கிடைச்சிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே, இங்கே இருக்கிறவர்கள் இதை சொல்லியிருக்கலாமே, இதுக்காக வந்து போராடி வாங்கியிருக்கலாமே, அதெல்லாம் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும். பட் அந்த ஜூரியில் இருக்கும்போது வெறும் நம்ம அது வந்து தமிழுக்கு உண்டான குரலாக மட்டும் இருக்காது. அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய படங்களும் திரைப்படங்களும் ப்ளஸ் என்ன திரைப்படங்கள் இங்கே நம்ம அனுப்பப்படுது. இப்போது வந்து ஒவ்வொரு அவார்டு விஷயத்துக்கும் வந்து அந்த திரைப்படம் முதல்ல அதுக்காக முறைப்படி அனுப்பப்பட்டிருக்கா, அவங்க அதை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு வந்து அது வந்து காட்சி அளிக்கப்பட்டிருக்கா, அவங்க முறைப்படி அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் தகுதியான படங்கள் இருக்கும், பட் அந்த கமிட்டிக்குள்ளேயே போயிருக்காது, அந்த கமிட்டிக்குள்ளே ஸ்க்ரீனிங்குள்ளேயே போயிருக்காது. அப்போ எப்படி வந்து அவார்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ளஸ் அங்கே ஸ்க்ரீன் பண்ண படங்கள் தாண்டி அங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான அந்த ஜூரி, அதை தாண்டி அந்த ஜூரிஸ் எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? இதில் வந்து பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் வெறும் நம்ம இங்கே தமிழை சார்ந்து இங்கே இருக்கிற ஜூரி மெம்பர்ஸை மட்டுமே ஏன்னு கேள்வி கேட்குறதோ குற்றம் சொல்கிறதோ அது வந்து சரியாக இருக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் சார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.